அன்பார்ந்த நண்பர்களே, தமிழக மக்களே, சமீபத்தில் கிண்டி பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனையில் பாலாஜி என்ற மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டார். இந்த சம்பவம் ஏன் நடந்தது? அப்போது கத்தியால் குத்தின இளைஞர் ஏன் குத்தினார்? அப்போது இதனுடைய தன்மை என்ன, நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக ஒரு டாக்டரு அவருடைய வேலை செய்கிறாரு. அந்த டாக்டரு பார்த்திங்கன்னா தன்னுடைய பணியை செஞ்சிட்ருக்காரு. அந்த மருத்துவம் சரியாக பார்க்கலன்னு சொல்லி அந்த இளைஞர், பட்டதாரி இளைஞர் பார்த்திங்கன்னா கத்தியால் குத்துறாரு. அப்போது அந்த டாக்டரு கத்தி குத்து ஆளாகியிருக்காரு. இது கத்தியால் குத்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் டாக்டர்களுடைய நிலைமை என்ன? இன்றைக்கி அரசு மருத்துவமனைகளில் தான் இந்த சம்பவம் நடக்குது. குறிப்பாக திருச்சியில் அதுபோல் சம்பவம் நடந்தது, கத்தி குத்து நடந்தது. இப்போது சமீபத்தில் சென்னையில் நடந்திருக்கு. இப்படி அரசு மருத்துவமனையில் மட்டுமே இந்த சம்பவம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக டாக்டர்கள் பற்றாக்குறை என்பது நீடிச்சிட்ருக்குங்க. 100 நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய இடத்துல 2 டாக்டர் இருந்தாங்க, என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்கள். அப்போது நோயாளிகள் தங்களுடைய வெறுப்பை அங்கே டாக்டர் மேலே காமிக்கிறாங்க. இது தனியார் மருத்துவமனை நடக்குதா அப்படின்னா இல்லை. ஏன்னா தனியாரில் எல்லா வசதியும் கிடைக்குது, எல்லாமே அங்கே கிடைச்சி போடுது. ஆலோசனை கிடைக்கிது, ஆலோசகர் இருக்காங்க, மருத்துவர் இருக்கிறாங்க, இப்போ வார்டன் இருக்கிறாங்க, எல்லா வசதியும் தனியாரில் கிடைக்குது. அப்போது இதே வசதி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லை. அப்போ அதனுடைய விளைவுத்தான் அந்த விரக்தியில் இந்த பட்டதாரி இளைஞர் இந்த கத்தி குத்தி நடத்தியிருக்கார். அப்போது ஒரு ட்ரீட்மெண்ட்டு அது சரியில்லை, புற்றுநோய் குணப்படுத்துறது டாக்டரோட வேலை, அது செய்கிறாரு. அதில் தவறாக பண்ணார் அப்படின்னு சொல்கிறது இளைஞருடைய குற்றச்சாட்டு. அப்போது இந்த தவறான சிகிச்சை என்பது அவர் எப்படி முடிவு செஞ்சார் அப்படின்றது தெரியல. ஏன்னா அது டாக்டர் குழு தான் அது முடிவு செய்யணும், ஒரு தனிநபராக முடிவு எடுக்க முடியாது. அப்போது இன்றைக்கி டாக்டர்கள் பற்றாக்குறை ஒன்று, நர்ஸு பற்றாக்குறை, அதே போல் கம்பவுண்டரு, வாட்ச்மேனு, அட்டண்டரு, இது எல்லாமே பற்றாக்குறையோட நிலைமை நீடிக்குது. இப்போ எங்கே பார்த்தாலும் ஓமத்துரார் போங்க, கிண்டி பன்னோக்கு போங்க, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போங்க, எல்லா இடத்துலையும் நோயாளிகள் கியூவில் உட்காந்துருக்கிற ஒரு நிலைமை தான் உருவாகுது. யோசிச்சு பாருங்கள். அப்போது அந்த கியூவில் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்தா இயல்பாகவே நோயாளிகளுக்கு தன்னுடைய மனநிலையிலிருந்து வெறுப்பு அதிகமாகும். அப்போ அந்த வெறுப்பு உருவாக்குறதுக்கு யார் காரணம்? அங்கே பணியாளர்கள் இல்லாத ஒரு குறைபாடு, இந்த அரசு நியமிக்காத ஒரு குறைபாடு, இதுதான் காரணம். அப்போது நீங்கள் பேங்க் எடுத்துக்காங்க, வங்கியில் போய் பார்த்தீங்கன்னா பணம் டெபாசிட் பண்ணுறதுக்கோ வித்ட்ரால் பண்ணுறதுக்கோ ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வாங்கிட்டு கியூவில் உட்காந்துருக்கணும். அந்த நம்பர் வரும்போது மட்டும் நீங்கள் போய் வித்ட்ரால் பண்ணலாம், இல்லை பணத்தை எடுக்கலாம், போடலாம். இதுதான் நிலைமை. அப்போது அந்த டைமிங் கொடுக்குறாங்க, டைமிங்கு ரிலாக்ஸாக இருக்கலாம். அப்போ அந்த நிலைமை இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னா இல்லை. அப்போ எக்ஸ்ரே எடுக்க போனாலும் கியூ, ஸ்கேன் எடுக்க போனாலும் கியூ, இசிசி எடுக்க போனாலும் கியூ, ரத்த பரிசோதனை பண்ண போனாலும் கியூ, அந்த ரிப்போர்ட்டை வாங்க போகிற இடத்துலையும் கியூ நிற்கணும். அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நோயாளிகள் பல மணி நேரம் இப்படி நின்றுட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே தன்னுடைய மனித இயல்பிலேயே விரக்தியும் வெறுப்பும் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இது திட்டமிட்டே அரசு மருத்துவமனைகளை இது நிறைக்குதுங்க. அப்போ யதார்த்த உண்மை இது. அப்போது இது மட்டுமா? இன்றைக்கி மருத்துவருடைய நிலைமை என்ன? மருத்துவர்கள் ஒரு உயிரை பாதுகாக்கிறது பிரதான வேலை. அதை மருத்துவர்கள் எல்லாருமே செய்கிறாங்க, அவங்க பணி தான் அது. அதில் உயிரை பாதுகாக்கிறது இருக்குது. சில நோயாளிகள் இயல்பிலே நோய்வாய்ப்பட்டு இறக்கவும் செய்யலாம், அது இயல்பு தான். அதனால் இறந்துட்டாங்கன்னு சொல்லி விரக்தியை டாக்டர் மேலே காமிக்க முடியுமா? காமிக்கவே முடியாது. ஒரு இயங்கியல் அடிப்படையில் பார்க்கும்போது மரணம் என்பது நோய்வாய்ப்படுத்தி மரணம் என்பது இயல்பு. அதற்காக ஒருத்தரை தண்டிப்பதோ ஆயுதம் எடுத்து தாக்குவதோ அது குற்ற செயல்தான், அது எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி இளைஞர்களுடைய நிலைமை என்ன? பட்டதாரி இளைஞர் தான் இது செஞ்சுருக்காரு, படிச்சிருக்காரு. அவருக்கு தெரியாதா நம்ம கத்தி குத்துனாக குற்ற செயல், ஜெயிலில் போடுவாங்க, தண்டனை கொடுப்பாங்கன்னு தெரியாதா? தெரியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சமூக சூழல் அப்படி இருக்குது. இந்த இளைஞர்களை சிந்திக்க விடாமல், செயல்பட விடாமல்
எனி டைமும் மொபைல் ஃபோனிலே பப்ஜி கேம் விளையாடுவது போன்ற சூதாட்டங்கள் விளையாடுவது தான் இன்றைக்கி மாணவர் மத்தியிலே பரவி கிடக்கிறது. பக்கத்து வீட்டுக்கார வீட்டில் என்ன நடக்குதுன்றது கூட இளைஞருக்கு தெரியாது. அப்போது உறவுக்காரர்கள் பற்றியும் தெரியாது, நண்பர்கள் கூட இருக்கிறவங்க என்ன நடக்குது என்ன போகுதுன்னு தெரியாது. அப்போது சமூகத்தில் என்ன நடக்குது அப்படின்றது இளைஞர்களுக்கு தெரியாது. இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இளைஞர்கள் இந்த மனநிலையில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்போது சமூகம் முழுக்கவே இளைஞர்களுக்கு நல்லது எது கெட்டது எது என்பது தெரியல. இதன் விளைவாகத்தான் ஒரு தவறு நடந்து விட்டோடனே உடனே தாக்குதல் நடக்குது, தாக்குதலுக்கு போகிறாரு. இதான் நிலைமை. அப்போ கல்வி அப்படி இருக்கா? ஏற்கனவே கல்வி எப்படி இருக்கும்? பெரியவங்களை மதிக்கணும், நல்லது கெட்டது பார்க்கணும், இப்படியெல்லாம் போதிக்கக்கூடிய கல்வியாக இருக்கும். இன்றைக்கி அப்படி இருக்கா? இன்றைக்கி காசை குறி நோக்கி பணத்தையே ஈட்டக்கூடிய ஒரு கல்வியாக நீட்டு போன்ற இதெல்லாம் வந்திருக்கு. அப்போது அதனுடைய தன்மை என்ன ஆகும்னா, மாணவர்களை நல்ல விதமாக இந்த கல்வியை வளர்க்காது. அப்போது அதுவும் ஒரு வகையில் இது ஒரு காரணமாக இருக்குது. அப்போ அந்த மாணவன் குற்றவாளியாக ஆனது காரணம் யாருன்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள், இன்றைக்கி கூடிய சமூக சூழல் தான் அது காரணம். ஒரு தனிநபர் காரணமாக முடியாது. அப்போது இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனை எடுத்துக்கிட்டாலே மிக பிரபலமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, அதிநவீன கருவிகள் இருக்குது, நல்ல வசதி, நல்ல ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அதை பராமரிக்கிறது இல்லை என்பது தான் இப்போ பிரச்சனை. வட மாநிலத்தில் எடுத்துக்காங்க, ஆசா என்ற ஒரு திட்டத்தை மோடி அறிவிச்சிருக்கார். அந்த திட்டம் என்னன்னா, ஒரு செவிலியரோ மருத்துவரோ 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் படித்தா போதும். அவர் பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த மருத்துவத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கிராமங்களில் யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்கள பார்ப்பார். அப்போது ஒரு ஜுரம் வந்தாலோ தலைவலி வந்தாலோ காய்ச்சல் வந்தாலோ சாதாரணமாக பார்ப்பார். மீண்டும் அவருக்கு உயர் சிகிச்சை வேணும்னா அந்த மருத்துவர் பரிந்துரைச்சால்தான் மாவட்ட மருத்துவமனைக்கே போக முடியும். மாவட்ட மருத்துவமனையில் முடியல அப்படின்னா தலைமை நகரத்துக்கு போகணுன்னா கூட, உயர் சிகிச்சைக்கு போகணுன்னா கூட அந்த மருத்துவர் பரிந்துரைச்சா தான் போக முடியும். இதான் நிலமை. அப்போது கிராமங்களிலே நோயாளிகளை வடிகட்டி ஃபில்டர் பண்ணுற வேலையை மோடி கொண்டாந்துக்கிற ஸ்கீம் வட மாநிலங்களில் போயிட்டுருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும், வட மாநிலங்களில் மருத்துவமனைகளில் எந்த விதமான வசதிகள் இல்லை. நேற்று கூட பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் குழந்தைகள் மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டு 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பலியாக இருக்கிறாங்க. 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பார்த்திங்கன்னா தீக்காயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இதை காட்டுது. அப்போது தரமான ஒரு மருத்துவம் வட மாநில சைடில் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இல்லை. ஒரு ஆம்புலன்ஸ் வசதி இல்லை. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் 108 இருக்குது, ஃபோன் பண்ணால் வந்துடும் 108. இப்படி இந்த வசதிலாம் இருக்குது. அப்போது மற்ற பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் மருத்துவ வசதி சிறப்பாக இருக்கா? ஆமாம் இருக்குது. நவீன வசதிகள் இருக்கா? இருக்குது. ஆனால் அது பயன்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா? ஆள் பற்றாக்குறை, நர்ஸு பற்றாக்குறை, டாக்டர் பற்றாக்குறை, இதையெல்லாம் சரி செய்யாமல் இந்த விபத்து, இந்த பாதிப்பை நீக்க முடியாது என்பதுதான் யதார்த்த உண்மை. அந்த அடிப்படையில் இந்த டாக்டர் கொலை குத்துனதுக்கு, கத்தியால் குத்துனதுக்கு நாங்கள் கண்டிக்கிறோம். அதே சமயத்தில் அந்த மாணவன் குற்றவாளியானது சமூகத்தில் நடக்கக்கூடிய சமூக செயல்பாடு தான் காரணம் என்பதை நாங்கள் சொல்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழக அரசு இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அரசு மருத்துவமனைகளை இன்னும் ஆட்களை போட்டு பணியாட்களை அமர்த்தி அதை நல்லா தரமான ஒரு மருத்துவத்தை மக்களுக்கு தரணுன்றது தான் எங்களோட கோரிக்கை. நன்றி.